தமிழக மக்களால் அன்புடன் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லப்படுபவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவருடைய பிறந்த நாள் இந்த மாதம் வரவிருக்கு. இந்த பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாட ரசிகர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அதே சமயம் ரஜினியும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு செம ட்ரீட் வைக்க முடிவு பண்ணியிருக்காராம். அதன் ஒரு பகுதியாக தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்தடுத்த படங்களோட அப்டேட்கள் வர இருக்கு. அதில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. வாங்க அது என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த 73 வயசு ஆக போது, ஆனாலும் இப்பவும் உத்வேகத்தோட சினிமா இண்டஸ்ட்ரியில் நடித்து கொண்டு வராரு. ஒரு பக்கம் அரசியலில் இறங்குவன்னு சொல்லியிருந்தாலும் ஆனாலும் அது நடக்காமல் போயிடுச்சு. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவரோட உடல்நிலை சரியில்லாமல் போனது தான். அதை தொடர்ந்து மக்களை மகிழ்விக்கிறதுக்காக நான் நிச்சயமாக படங்களில் நடிப்பேன் என்று சொல்லியிருந்தார். அதன் ஒரு பகுதி தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆகிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏற்கனவே அவர் நடித்த அண்ணாத்த மற்றும் தர்பார் படங்கள் படுதோல்வியை சந்திச்சதுனால அடுத்து அவரோட பயணம் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தமிழக மக்களால் எதிர்பார்க்கப்பட்டது. அதிரடியாக நெல்சனோட கை கோத்தாரு ஜெயிலர் படத்துக்காக. இந்த ஜெயிலர் படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணாங்க. மிக பெரும் வெற்றி அடைஞ்ச படம் ஜெயிலர் படம். கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலே வசூலை பாரி குவிச்சது. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லால் சலாம் மற்றும் வேட்டையன் படத்தில் நடித்தார். இந்த வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு ஒரு நல்ல லாபத்தை ஈடி தந்தது. இப்போ சூப்பர் ஸ்டாரோட பிறந்த நாள் வந்ததுனால அடுத்தடுத்த படங்களுக்கான அறிவிப்பு வெளியாக போகுது. ஒரு பக்கம் மணிரத்னம் படத்தோட அறிவிப்பு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கூலி படத்துலேருந்து ஏதாவது சின்ன கிளிம்ஸ் வருமானு எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஆனால் பிக்கஸ்ட் அப்டேட் என்னன்னா ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகத்திற்கான அறிவிப்பு தான் வரப்போகுது. அதாவது நெல்சன் அவர்கள் ஜெயிலர் படத்தை எடுத்த கையோட எந்த படமே எடுக்காமல் இருந்துட்டு வராரு. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தோடைய கதையை ரெடி பண்ணது தான் காரணமா. இதற்கான ஹிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மருமகளாக நடிச்சிருந்த மிர்னல் அப்படின்றவங்க ஒரு சின்ன இன்ட்டு கொடுத்துருக்காங்க, ஜெயிலர் 2 லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர்களே சில பேட்டிகளில் ஜெயிலர் 2 படம் கண்டிப்பாக வரும், அது ப்ரீக்வலாக இருக்கும்னு சொல்லியிருந்தார். அதன் எதிரொலி தான் இப்போ ஜெயிலர் 2 படம் உருவாக போகுது. அதாவது இதற்கான பூஜையை நம்ம சூப்பர் ஸ்டார் பர்த்டே அன்றைக்கே போடலாம். அதற்கான ப்ரீ ஷூட்டிங்கும் இப்போ நடத்தப்பட்டு வருதான். இந்த ப்ரீ ஷூட்டிங் மூலமாக கிளிம்ஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். எப்படி நெல்சன் அவர்கள் சின்ன சின்ன கிளிம்ஸ் ப்ரோமோ வீடியோ மூலமாக ப்ரொமோஷன் பண்ணுவாரோ அது போல தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கும் ஆரம்பத்திலிருந்தே ப்ரொமோஷன்ஸ் பண்ண போகிறாரு. அனிருத் தான் மியூசிக் பண்ண போகிறாரு. சன் பிக்சர்ஸ் மிக பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்க. மேலும் கண்டிப்பாக இந்த ஜெயிலர் 2 படமும் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். ஆனாலும் ஒரு படத்துடைய 2ஆம் பாகம் எடுத்தாங்கன்னா அந்த படம் சரியாக போகிறது இல்லை அப்படின்ற ஒரு கருத்து நிலவிட்டு தான் வருது. கருத்துன்னு சொல்கிறத விட நிஜமாலே போகிறது தான் இல்லை. ஆனால் இந்த சாதனைகள் எல்லாம் உடைச்சி 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலர் 2 படம் உருவான நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? அந்த அறிவிப்புக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.